வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜன் பண்டிட். நண்பர்களே, இன்று ஏப்ரல் 10, 2026 ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அஷ்டமி தேதி ஒரு மத்தியானம் ஒரு 12 வரைக்கும் பூராடம், அதன் பிறகு உத்திராடம் அன்றைக்கி நாள் முழுது இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் த டே பகல் ஃபுல்லாக தனுசு ராசி. ஸோ இந்த ராசி எப்படி இருக்கும் எல்லா ராசிகளுக்கும் நம்ம பார்ப்போம். நம்மளோட மேஷ ராசி பொறுத்த வரைக்கும் அலைச்சல், டயர்டாக இருக்கீங்க, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறீங்க. ஆனால் உண்மையாலுமே கவலை பண்ணுவான்னா இல்லை. ஆனால் நைட் ஹவர்ஸில் கூலாக இருங்க, எமோஷன் வேண்டாம், கோவப்பட வேண்டாம். ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக லாபம், வெற்றி. ஆனால் சந்திராஷ்டமம் உங்களால் சமாளிக்க முடியும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நட்பு, பேச்சுவார்த்தை, முடிவுகள், தொழில் விருத்தி மிக அருமையாக இருக்குது. கடகராசி பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட்டாக தொட்டதெல்லாம் தொடங்குது. அதே டைமில் நைட் ஹவர்ஸ் ஆன பிறகு, அதாவது உத்திராட நட்சத்திரம் வந்த பிறகு நீங்கள் தடுமாறிங்கன்னா தடுமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மகர ராசி வந்த பிறகு. ஸோ மகராசி வர வரைக்கும் எக்ஸ்ட்ராடினரி. அப்போ சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு சண்டை சச்சரவுலாம் தவிர்த்துருங்க கடகராசி. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட் டே. அது பகல் நைட்டு எல்லாமே, அதாவது தொழிலும் பர்சனல் லைஃபுக்கும் எல்லாத்துக்கும் அருமை. அது சிம்மராசிக்கு. கன்னிராசி பொறுத்த வரைக்கும் லவ்லி, ராயல், பர்சனல் அண்ட் தொழில் லைஃப். ஏன்னா சுகஸ்தானத்தில் குருச்சந்திரியாகும். அப்புறம் 5ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன் லாபஸ்தானத்தை பார்ப்பான், சந்திரன் லாபஸ்தானத்தை பார்ப்பான். அதே மாதிரி நீங்கள் துளாராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டுக்கு சந்திரன் போன பிறகு, அதாவது சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு கொஞ்சோண்டு உடம்பு மனசும் கோஆர்டினேட் பண்ணாது. ஆனால் என்டையர் டே சக்ஸஸ்ஃபுல் டே, எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க. விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் என்டையர் டே எக்ஸலன்ட். நீங்கள் நினச்ச காரியங்களை அடைய முடியும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நமதே. துளாராசியை பொறுத்த வரைக்கும் நன்றாக இருக்குது, வெற்றி அடைகிறீங்க, குடும்ப விருத்தி நன்றாக இருக்குது, பேச்சுவார்த்தை நன்றாக இருக்குது, யூ கேன் கேரி ஆன். ஆனால் உடம்பு மனசும் டயர்டாக இருக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சேம், டயர்டாகலாம், ஆனால் வெற்றிகரமான நாள்னு நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். கும்பராசி பொறுத்த வரைக்கும் அது தொழிலுக்கும் சரிதான். அலைச்சலுக்குரிய எதிரி சந்திக்கலாம், கடன் வாங்கலாம், கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கலாம். ஒரு சேலஞ்சிங் டேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கலாம். இதே மீனராசி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே. ஈவன் பகல் டைம்லையும் சரி, நைட் டைம்லையும் சரி, தொழில் ஸ்தானத்து சந்திரன், லாபஸ்தானத்து சந்திரன் எல்லாத்துக்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு வெற்றிகரமான நாள். இப்போ நான் சித்தாந்தத்துக்கு வர்றேன். நம்மளே ரொம்ப ரொம்ப ஈஸி வாழ்க்கை. அதாவது முட்டாளுக்கு பாருங்கள், சந்தேகப்பட மாட்டான், பயப்பட மாட்டான், ஜெயிச்சிருவான். சந்தேகப்படாதீங்க, பயப்படாதீங்க, நாம் ஜெயிச்சிடலாம். நன்றி மகளே.